நம்ம வீட்டில் இருக்க பூஜை அறை அப்படிங்கிறது நேர்மறையான ஆற்றலையும் தெய்வீகமான சூழலையும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். மகிழ்ச்சியான வீட்டுக்கு வாஸ்துபடி பூஜை அறை அமைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாஸ்து முறைப்படி வடகிழக்கு திசை, அதாவது ஈசானிய மூலையில் பூஜை அறை அமைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக அமைஞ்சிருக்கு. பூஜை அறை சுவர்களில் வெள்ளை, மஞ்சள் அல்லது வெளிர்நிலம் போன்ற நிறங்களை பயன்படுத்தணும். இது வாஸ்து அறையின் ஒரு சிறப்பான அம்சத்தை அதிகரித்து தரக்கூடியது அமைஞ்சிருக்கு. அப்படி நம்ம வீடுகளில் பூஜை அறை அமைக்கும்போது எந்த விஷயத்தை நம்ம ரொம்பவுமே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். பூஜை அறையில் எந்த தெய்வத்தின் படத்தை வச்சு வழிபடணும், எந்த தெய்வத்தின் படத்தை வச்சு வழிபடக்கூடாது, பூஜை அறையில் என்ன மாதிரியான விஷயம் இருக்கணும், எந்த விஷயம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம செய்கிற சின்ன சின்ன ஒரு தப்பாலையுமே நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை மேற்கொள்கிறோம். அதனால் பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயம்தான், என்ன செஞ்சால் நல்லது, என்ன செஞ்சால் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் பூஜை அறை அதில் வச்சுருக்க சாமி படம் எந்த திசை நோக்கி வச்சு வழிபட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா தெய்வத்தின் படங்களை எந்த திசை நோக்கி வச்சு வழிபடுவதால் என்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் இப்போ சொல்ல போகிறோம். அதனால தான் பூஜை அறை அப்படிங்கிறது ஒரு தெய்வீக ஆற்றலை அதிகரித்து தரக்கூடிய ஒரு இடமாக அமைஞ்சிருக்கு. சுவாமி படம், சுவாமி சிலை, இது எல்லாமே வடக்கு அல்லனா கிழக்கு நோக்கி வச்சு தான் நம்ம எப்பவுமே வழிபாடு செய்யணும். இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பூஜை அறைக்கு கீழே படுக்கை அறையை, குளியல் அறை, சமையல் அறை இல்லாமல் பார்த்துக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பூஜை அறை அப்படிங்கிறது எப்பவுமே சுத்தமாக நேர்த்தியாக பராமரிச்சுட்டு வரணும். உங்களோட பூஜை அறையில் எந்த சுவாமி படங்கள் வச்சு வழிபட்டால் நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை வச்சு வழிபடுங்க. ஆனால் ஒரு சில சந்தேகம் இருக்குல்ல, எந்த சாமி படத்தை வச்சு வழிபடலாம், இதை வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சில சந்தேகம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எந்த சாமி படத்தை வச்சு நீங்கள் வழிபட கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படின்னு. அது உங்கள் ராசிக்கு வச்சு வழிபடலாமா இல்லையா அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிறோம். கமெண்ட் பண்ணுங்கள். பூஜை அறை அப்படிங்கிறது நம்ம எப்படி இப்போ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு ஒரு கருவறையில் இருக்கிற சாமியை கும்பிட்றோமோ அதுபோல தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கருவறை அந்த பூஜை அறை. இந்த பூஜை அறையில் மறந்துமே இந்த சில தவறுகளை செய்யக்கூடாதுங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆன்மீக அலை வீசக்கூடிய பூஜை அறை எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னு சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்காங்க. நம்முடைய பூஜை அறை அப்படிங்கிறது சரியாக அமைஞ்சிருந்தா அங்கே கண்டிப்பாக நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும். அந்த வீட்டில் ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னா கூட அது சரியாக பலிக்கும். பூஜை அறை எப்படி அமைக்கணும், அங்கே என்ன வைக்கணும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. ஒரு சில வீட்டுக்கு நம்ம போவோம், ஏதாவது பேசும்போது கூட அவங்களே சொல்லுவாங்க, எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது, என்னன்னே தெரியல, எல்லாமே சரியாக இருக்குது, ஆனால் ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு அவங்களே புலம்பிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கால வரது தான். அதை சரியாக கண்டுபிடிச்சி சரி செஞ்சாலே போதும், எந்த பிரச்சனையுமே வராது. முன்னெல்லாம் நம்ம முன்னோர்கள் பின்பற்றி வந்த மனையடி சாஸ்திரம் இப்போ வாஸ்து சாஸ்திரமாக சொல்லப்படுது. பஞ்சபூதத்தையும் திசையும் அடிப்படையாக கொண்டு தான் இந்த வாஸ்து சாஸ்திரம் முறையை கடைபிடித்து கட்டப்படுது. வீடோ இல்லைன்னா எது வந்தாலுமே நம்ம வாஸ்து பார்த்து தான் கட்டுறோம். அப்படி கட்டப்பட்ட வீட்டில் இருக்கிறவங்க எல்லா வளங்களும் நிறைந்து வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அமைஞ்சிருக்கு. பொதுவாக வீட்டில் பூஜை அறை அமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வீட்டில் பூஜை அறையை வீட்டின் வடகிழக்கு அறையிலையோ அல்லது வடகிழக்கு மூலையிலையோ வரும்படி அமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஈசானிய மூலை பூஜை அறை அமைக்க ரொம்ப ரொம்ப ஏற்ற இடமாக அமைஞ்சிருக்கு. அதே போல் முக்கியமாக பூஜை அறைக்கு கீழே படுகை அறை வரக்கூடாதுங்க, அந்த மாதிரி அமைக்கணும். பூஜை அறையை பூஜைக்கு மட்டும் பயன்படுத்தணும். ஸ்டோர் ரூம் போடலாம், வேறு எந்த ஒரு பொருளும் வச்சு அதை பயன்படுத்தவே கூடாது. கண்ட ஜாமானையும் பூஜை அறையில் வச்சுட்டு போட்டும் வைக்கவே கூடாது. நம்மளே நினைப்போம் இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் தனியாக ஒரு இடத்துல வைக்கலாம் அப்படின்னு. பூஜை அறையில் தான் மேக்ஸிமம் ஒரு சில தேவையில்லாத பொருளை வைக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. அதெல்லாம் மாற்றிக்கோங்க. பூஜை அறை பூஜைக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். ஸ்டோர் ரூம் போடலாம், எல்லா பொருளையும் வச்சு கண்டிப்பாக பயன்படுத்தவே கூடாது. பூஜை அறைக்கு பக்கத்துலேயோ அல்லது மேலே கீழேயோ கழிவறை, குளியலறை கண்டிப்பாக வரக்கூடாது. நீங்கள் பூஜை அறையில் வச்சுருக்கக்கூடிய சாமி படம் மேற்கு பார்த்தபடியும் சாமி கும்பிடுறவங்களோட முகம் கிழக்கு நோக்கியும் இருக்கிறது வாஸ்துபடி பார்த்தா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். புரியுதாங்க? சாமி படம் மேற்கு பார்த்தபடி அமைஞ்சிருக்கணும். சாமி நீங்கள் நின்று கும்பிட்றீங்கல்ல நேராக, அவங்களோட முகம் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கணும்.
இதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. பூஜை அறையில் அதிக எடையிலான சிலைகள் வைக்கிறத தவிர்த்துடுங்க. அதுக்கு பதிலாக தெய்வங்களோட படங்களை வச்சு வழிபடுங்க. ஏன் சிலைகள் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால், பழைய புராதன கோவிலிருந்து அபகரித்து வரப்பட்ட சிலைகள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டாம். அதுதான், ஏதாவது எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியாது இல்லையா? அதனால் மனுஷங்க வாழக்கூடிய வீட்டில் கோயில் சிலைகளை வச்சு வழிபடுறது சிறப்பே கிடையாதுங்க. அது நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கிடும். அதனால தான் பூஜை அறை சுவரை ஒட்டி இருக்கிற மாதிரி சுவாமி சிலைகளை வைக்கக்கூடாது. சுவத்தில் ஒரு மாடம் வச்சும் வைக்கக்கூடாது. சுவத்தை விட்டு சற்று வெளியே தள்ளி வைக்கணும். அது எப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு அதில் வச்சு வழிபடணும். நேராக ஸ்ட்ரெயிட்டாக அந்த செவுத்துலேயே அடித்து மாட்டக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இறந்தவங்களோட படங்களை பூஜை அறையில் வைக்காதீங்க. நிறைய பேர் இந்த ஒரு தப்பு பண்ணுறோம். இது நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது மாற்றிடுங்க. ஏன்னா இறந்தவங்களோட ஃபோட்டோவை எப்படி வச்சு வழிபடணும் அப்படிங்கிறதுக்குமே நிறைய வழிமுறை இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு பூஜை அறையில் எப்படி வச்சு வழிபடணும், என்ன வச்சு வழிபடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இறந்தவங்களோட ஃபோட்டோவை பூஜை அறையில் வைக்கிறத தவிர்த்துடுங்க. தென்மேற்கு மூலை, அதுதாங்க ஈசானிய மூலை. அங்கே பூஜை அறை அமைக்க முடியாதவங்க தென்மேற்கில் பூஜை அறை அமைச்சிக்கலாம். இப்படி அமைச்சா உங்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். பூஜை அறைக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான இடம் எது அப்படின்னு பார்த்தா தென்மேற்கு மூலை தான். வாஸ்துபடி வாஸ்து பகவான் வடகிழக்கில் தலை வச்சு தென்மேற்கில் கால் வச்சு படுத்துட்டு இருக்கிறது போல இருக்கும். பகவானோட காலடியில் பூஜை அறை அமைக்கக்கூடாது. வீடு கோவில் போல இறையர்களோடு இருக்கும். பூஜை அறை புனிதமான இடமா கருதணும் தவிர தேவையில்லாத பொருட்களை போட்டு வைக்கக்கூடிய இடமா பயன்படுத்தக்கூடாது. அப்படி செஞ்சால் தெய்வத்தோட சக்தி அந்த இடத்துல குறைஞ்சி போயிடும். பூஜை அறையில் போடக்கூடிய கதவு எப்போதுமே ரெட்டை கதவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அந்த கதவுகளில் அலங்காரத்துக்காக அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றது போல் அதில் இந்த மணி வைக்கிறது, அலங்கார பொருள் வைக்கிறது, இதை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த பூஜை அறையை இருட்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இருட்டாக இருக்கவே கூடாது. தினந்தோறும் காலை மாலை அப்படின்னு 2 வேளையுமே நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். நேர்மறையான ஆற்றலை அதிகரித்து தரும். பெரும்பாலும் இருட்டாக வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. தென்மேற்கு மூலையில் அமைந்திருக்கக்கூடிய பூஜை அறைக்கு உள்ளே போகக்கூடிய வாசல் இருக்குல்ல, அந்த அறையின் வடகிழக்கு மூலையில் தான் அமையணும். இது ரொம்பவுமே நல்லது. எந்த விஷயத்தில் இந்த பூஜை அறையில் செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்னு பார்த்தா, வீட்டுக்குள்ளே பூஜை அறை அமைக்கும் போது தென்மேற்கு மூலையில் பூஜை அறை அமைகிறது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் வடகிழக்கு கிழக்கு நோக்கி தலைவாசல் வச்ச வீட்டில் குறிப்பாக தென்மேற்கில் பூஜை அறை வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதுலேயும் பாருங்கள், வடக்கு இல்லைன்னா கிழக்கு நோக்கி தலைவாசல் வச்சுருக்க வீட்டுக்கு குறிப்பாக தென்மேற்கில் பூஜை அறை அமைக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். சில வீடில் தென்மேற்கு மூலையில் வாஸ்துபடி சரியாக படிக்கட்டுகள் அமைச்சு அதுக்கு மேல் தளத்துக்கு செல்லும்படி அமைச்சு வச்சுருப்பாங்க. அந்த படிக்கட்டு கீழ் தரையிலேருந்து பூஜை அறை அமைப்பாங்க. இந்த ஒரு விஷயம் ரொம்பவுமே தப்பு. அதாவது என்னென்னா, படிக்கட்டுக்கு கீழே பூஜை அறை வர மாதிரி பண்ணுறாங்கல்ல, அது வேண்டாம். அந்த மாதிரி செய்யக்கூடாது. இது முற்றிலுமே தப்பான ஒரு விஷயம். எப்பொழுதுமே எந்த இடமா இருந்தாலும் சரி, படிக்கட்டுக்கு கீழே பூஜை அறை எங்கேயுமே வைக்கக்கூடாது. அந்த வீட்டோட மகிழ்ச்சி அதுக்கு எடுத்துரும். சண்டை சச்சரவை அதிகரிக்கும். மருத்துவ செலவுக்கு இதுவுமே ஒரு காரணமாக இருக்குங்க. அதனால் இப்போ சொன்னோம்ல, இந்த வழிமுறையை சரியாக பின்பற்றினாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு பூஜை அறையில் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் அதிகரிக்கும். நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், பூஜை அறை ஒரு ரூம் இருந்தால் போதும், அதில் படத்தை வச்சு வழிபட்டால் போதும் அப்படின்னு. ஆனால் அதில் இவ்வளவு நுட்பங்கள் இருக்குது அப்படிங்கிறது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாமல் தப்பு செஞ்சிடுறாங்க. இதனால் சில பிரச்சனைகளுமே நம்மளோட வாழ்க்கையில் வருது. ஆனால் அப்போ பாருங்கள், ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்னு தெரியாமல் புலம்புறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்தான். அதை பார்த்து சரி பண்ணாலே போதும், நன்மையை எல்லா வகையிலுமே பெறலாம். இன்னும் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பூஜை அறையில் எந்தெந்த தெய்வ படங்களை வைக்கலாம், எந்த தெய்வத்தின் சிலையை வச்சு வழிபாடு செய்யலாம், எந்த தெய்வம் எந்த தெய்வத்தின் சிலை வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யவே கூடாது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையுமே நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலிக்கு, உங்களோட நண்பர்கள் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக பல சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிட நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எளிய முறையில் ஜாதக கணிப்புமே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பையும் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும்.